எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாருங்க நல்லா வெறும் ரெட் கலர்லயே வந்து ரெடி ஆயிட்டேன். இந்த புடவை நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோவில் வந்து நிறைய முறை கட்டியிருப்பேன். ஆனால் ப்ளவுஸ் வந்து தைக்காம இருந்தேன். இப்போதான் நேற்று தான் தைச்சணும். புடவையே பழசாயிது, அதுக்கப்புறம் தான் ப்ளவுஸே தைக்கிறேன். நான் மெரூன் கலருக்கு அதிக போட்டுன்னு அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ மெரூன் கலர் இல்லை, ஆனால் சரி இதை வாங்கி போட்டுட்டேன். போட்டு வந்தீங்களா, அதெல்லாம் எல்லாம் கொஞ்சம் பழசாயிடுச்சுன்றதுனால இப்போதான் இந்த ப்ளவுஸே தைச்சேன். இந்த புடவைக்கு இந்த புடவை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. புடவை ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, ப்ளவுஸ் இப்போதான் தைச்சு போட்டேன். ப்ளவுஸோட மேட்ச் நல்லா இருக்கான்னு சொல்லணும். ஆமாம், ஓகே. சரி, இப்போ எங்கே கிளம்பலாம்? இன்னைக்கு மங்களகரமா வந்து இன்னைக்கு வந்து அமாவாசைங்களா, திங்கக்கிழமை வர அமாவாசை, அதனால கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னேன். சரி, அப்பாவும் வந்து வா 2 கோயிலுக்கு நான் கூட்டின்னு போறேன். ஏற்கனவே வந்து ஒரு கோயிலுக்கு நான் போயிருக்கிறேன். இன்னொரு கோயில் வந்து என்னன்னு அவர் சொல்லலை. அவர் போயிட்டு வந்தார் ஃப்ரெண்டுங்களோட. நான் உன்னை கூட்டின்னு போறேன், அங்கே வா அப்படின்னுக்கிறாரு. ஆனால் இடம்லாம் எனக்கு தெரியாது, அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. எங்க சொல்லுன்னா, உனக்கு என்ன கோயிலுக்கு கூட்டின்னு போனா, அதுவும் நீ பார்க்காத கோயிலுக்கு இன்னைக்கு கூட்டின்னு போறேன், அமாவாசை அது வா போலாம். பார்க்காத கோயிலன்றோட பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் அது என்னன்றத வந்து சொல்லலாம். அதனால வந்து நம்ம அந்த கோயிலும் பார்க்கலாம். கோயிலும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வந்து அப்புறம் அந்த கோயிலை பத்தி நம்ம பேசுவோம். கோயிலை பத்தி சொல்லுவோம், சமையல் செய்யும் போது கூடவே பேசுவோம் அந்த கோயிலை பத்தி. இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு கிளம்பலாம். கடலைப்பருப்பு வச்சு ஒரு சுழியம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். நான் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்து ஊற வச்சு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வந்து ரொம்ப குழையிற அளவுக்கு வேக வைக்கக்கூடாது. பருப்பு வந்து வெந்திருக்கணும், நல்லா வேகட்டும். பாருங்கள், கடலைப்பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு வடிகரண்டில் போட்டு நல்லா வடிகட்டிக்கலாம், தண்ணி இல்லாமல் வடிகட்டிக்கலாம். நான் கடலைப்பருப்பு வந்து இந்த டம்ளரில் தான் எடுத்துக்கிட்டேன். 1 டம்ளரு கடலைப்பருப்பு நல்லா வேக வச்சு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். அதே டம்ளரில் வந்து 1 டம்ளர் உளுத்தம்பருப்பு, 1/2 டம்ளர் பச்சரிசியும் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மேலே மாவு வந்து சப்புன்னு இருக்குன்றதுனால கொஞ்சம் உப்பு சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம். நல்லா கலந்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் நைஸாக.
நம்ம வெல்லம் வந்து நல்ல வெல்லமாக இருந்ததுன்னா மண் கல் எதுவும் இல்லைன்னா நம்ம இதுலேயே கூட போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம வந்து வெல்லத்தை வந்து பாகு காய்ச்சி அதுக்கப்புறம் அந்த கடலைப்பருப்பு சேர்த்து பூர்ணம் ரெடி பண்ணும்போது ஒரு வாரத்துக்கு கூட வந்து இந்த சுயம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். நான் பருப்பு எடுத்த அதே டம்ளரில் 1.5 டம்ளர் வந்து வெல்லம் எடுத்துக்க போகிறேன். தண்ணி வந்து 1 டம்ளர் சேர்த்துக்கலாம். இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் வந்து வெல்லம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து ஸ்வீட் வந்து கம்மியோ ஜாஸ்தியோ நீங்கள் வந்து சேர்த்துக்குங்க. ஏன்னா 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் போட்டால் தான் இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும். மேல் மாவு வந்து நமக்கு வந்து சப்புன்னு இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ வேறு பாத்திரத்தில் வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். நல்லா பாகு பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம வந்து நல்லா காய்ச்சிக்கணும். ஓரளவுக்கு நல்லா பொங்கி வரணும் பாகு. நான் எதுக்காக அந்த மாதிரி செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேங்காய் போட்டு செய்யும் போது 1 நாள் 2 நாள் அடுத்த நாள் அவ்வளோதான் சாப்பிட முடியும். நம்ம வெறும் கடலைப்பருப்பு மட்டும் இந்த மாதிரி பாகு எடுத்து போடும்போது அது வந்து 1 வாரம் கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த சுயம் வந்து சாப்பிட்றதுக்கு. அதனால் பாகு பதம் வர அளவுக்கு நம்ம வெல்லத்தை காய்ச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பொங்கி வரணும். இந்த அளவுக்கு வரும்போது நம்ம அரைச்சி வச்ச கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். ஸ்டவ் கம்மி பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு அரைச்சதை சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் இந்த பாகில் வந்து நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா கரைச்சி நல்லா கெட்டியாக வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். பாகில் வந்து நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் வந்து வற்றி வந்திருக்கு. இந்த நேரத்தில் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். 1 சிட்டிகை வந்து உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நெய் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ நல்லா கொதித்து நல்லா கெட்டியாக வரணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மணமாக நெய்யோடு சேர்ந்து வதக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது 1 வாரம்னா கூட வந்து வச்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வெல்லம் வந்து நல்லா பாகு மாதிரி காய்ச்சதுனால கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். நல்லா கெட்டியாக வரட்டும். பாருங்கள், நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதே கடாயில் நம்ம இந்த மாதிரி பரவலாக விடும்போது இந்த சூட்டுக்கே வந்து நல்லா கெட்டி ஆகிடும். பாருங்கள், கடலைப்பருப்பு நம்ம வெல்லம் சேர்த்து பாகு வந்து நல்லா ஆறிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிட்டேன் நான். இப்போ எண்ணெயும் வந்து ஒரு பக்கம் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கரைச்ச மாவில் வந்து இந்த உருண்டையை போட்டு எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப காயக்கூடாது. எண்ணெய் ரொம்ப காஞ்சிடுச்சுன்னா போட்ட உடனே வந்து கலர் மாறிடும். அதனால் இந்த அளவுக்கு கரெக்டாக வந்து போட்ட உடனே இந்த மாதிரி பொங்கி வரணும். எண்ணெய் கரெக்டான மிதமான தீ இது தான். பாருங்கள், ஒரு பக்கம் வெந்துடுச்சு. திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கலர் மாறுற அளவுக்கு வேக வச்சுக்கணும். பாருங்கள், 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சூப்பரான கடலைப்பருப்பு வச்சு ஒரு சுழியம் செஞ்சிட்டோம்.